லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 39வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, பின்னும் அவர் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ? இருவரும் பள்ளத்திலே விழுவார்கள் அல்லவா? ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் குருடனா இருக்கிறான். குருடனா இருக்கிற ஒரு மனுஷன் குருடனுக்கு வழிகாட்ட முடியாது, நமக்கு வழிகாட்ட முடியாது. அவனே குருடனா இருக்கிறான், நமக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? ஆனா தவறாய் இருக்கிற மனிதன், தவறாய் நடக்கிற மனிதன், தவறாய் பேசுகிற மனிதன், தவறாய் யோசிக்கிற ஒரு மனிதன் நம்மை சுற்றி இருப்பானேயானால் நம்மை அவன் வெற்றியாக நடத்த முடியாது. நீங்கள் வேதத்தில் பல மனிதர்களை நீங்கள் வாசிக்க முடியும். அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவதற்கு, அவர்கள் விழுந்து போவதற்கு அவர்களோட பழகின மனிதர்கள் அவர்களுக்கு காரணமாக இருந்தாங்க. நீங்கள் தாவீதினுடைய மகனை குறித்து வேதம் சொல்கிறது. தாவீதினுடைய மகன் அம்னோன். இந்த அம்னோன் வாலிபனாக இருந்தான். ஆனால் இவனுக்கு என்னமோ தெரில, ஒரு கெட்ட புத்தி, தன்னுடைய சகோதரியாகிய தாமாரின் மேல் மோகம் கொண்டு அவன் வியாதி அடைஞ்சிட்டான். அவன் படுத்து கிடக்கிறான். இப்போ அவனுக்கு அவனுடைய சிநேகிதன் யோனதாப் என்கிற ஒருத்தன் இருக்கிறான். இந்த அம்னோனுடைய சிநேகிதன் தான் யோனதாப். இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். ஆனா இந்த யோனதாப் இந்த அம்னோனிடத்துல ஒரு தவறான காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. அப்படியாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஏன் மெலிஞ்சு போற? அவன் மேல இது வச்சிருக்கிறியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளை அனுபவிச்சிரு, சரியாயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஆலோசனை கொடுத்து வேதம் சொல்லுது, ஒரு ராஜகுமாரன் துரோகி சாகிறது மாதிரி செத்துட்டான். ஏன் தெரியுமா? கூட அவன் பழகுன அந்த நபர் தாங்க காரணம். அம்னோன் தன்னுடைய வாழ்க்கையிலே மரணத்தை சந்திக்கிறதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை, கூட இருக்கிறவங்க தான் காரணம். சில நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை சாவுனுடைய விளிம்பு வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை. நான் கடந்த நாட்களில் ஒரு தகப்பனார் ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான காரியத்தை சொன்னார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அவருக்கு பயங்கரமான கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்த உடனே அவருக்கு அந்த பிரச்சனை பண்ண நபரை எப்படியாவது கொன்றணும்னு முடிவு பண்ணிட்டாராம். கொன்றணும்னு முடிவு பண்ணும்போது தன்னுடைய சகோதரனிடத்துல போய் சொன்னாராம்மா, எப்பா இந்த மாதிரி இவன் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறான், என்ன பண்றதுன்னே தெரிலன்னு சொன்னோன்னே அவருடைய சகோதரனை பாருங்க, அவர் எப்படி இருக்கிறாராம்மா, என்னன்னா நீ வேற இன்னும் அவனை போட்டு தள்ளாம இருக்கிறியே, போட்டு தள்ளுன இல்லைன்னா நான் வரட்டுமா? அவர் ஓப்பனா பேசுற, நான் வரட்டுமான்னு கேட்குறான். ஸோ அப்போ பாருங்களேன், சிலரோட நம்ம சில தகாத மனிதர்களோட உறவை வைத்திருப்போமையானால் நாம் பழகிற மனிதர்கள் சரியானவர்களா இல்லையா என்கிற அறிவு நமக்கு இல்லைன்னா அவங்க நிறைய நேரத்தில் நம்மளை கொலகாரங்களா கூட மாத்திடுவாங்க. இந்த வேதத்தில் அது மட்டும் இல்லை, நீங்க நீங்க இன்னும் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, தாவீதுனுடைய மகன், அவனுடைய மகன் சாலோமோனுடைய மகன் யெரொபெயாமை குறித்து வேதம் சொல்கிறது. இந்த யெரொபெயாமை குறித்து நீங்க வேதத்தில் வாசிப்பீர்களானால் இவனுக்கு பாருங்களேன், அவன் கூட ஒரு சர்க்கிள் இருக்குது. அவன் கூட ஒரு வாலிப கூட்டம் அவன்கிட்ட சுத்திட்டே இருக்குது. இன்னும் அதே பட்டணத்தில் அதே இடத்துல வயதானவர்கள் இருக்கிறார்கள். இப்போ ஜனங்கள் இந்த ராஜாவிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்க அப்பா எங்களுக்கு எங்க தலை மேல ரொம்ப பாரத்தை சுமத்தினாரு, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு சொன்ன உடனே 3 நாட்கள் தாண்டி வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டு முதியோர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், உண்மைதான், அவங்கள கொஞ்சம் ரிலீவ் பண்ணுங்க, அவங்க நமக்கு ரொம்ப உண்மையா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவனோடு கூட சேர்ந்த வாலிபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு இப்பவே இப்படி டைம் கொடுத்தா சரி வராது, நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுங்கன்னு சொல்லி இவன் ஸ்ட்ரிக்டா பேசிடுவான். வேதம் சொல்லுகிறது, ராஜ்யபாரமே 2ஆ பிரிஞ்சு இவனுடைய ராஜ்யபாரம் எதுவும் நிற்கவே இல்லைங்க. தன்னுடைய தகப்பனார் சம்பாதித்த, தன்னுடைய தாத்தா சம்பாதித்த ராஜ்யபாரத்தை உடைச்சிட்டான். காரணம் என்ன தெரியுமா? அவன் கூட இருந்த நபர்கள் தான் காரணம். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை என் பிள்ளை அப்படி இருக்கு பாஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் உண்மை, என் கணவனார் அப்படிதான் இருக்கிறார், என் மனைவி அப்படிதான் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது, எப்படி நான் புரிய வைக்கிறதுன்னு நீங்க நினைக்கலாம். நான் சொல்றேன், ஜஸ்ட் உங்களால புரிய வைக்க முடியலைன்னா கூட ஜெபமாவது பண்ணுவோம். முதல்ல நீங்க நினைச்சுக்குங்க, நீங்க பழகிற நபர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நான் இந்த நாளில் முடிந்த வரைக்கும் ஒரு காரியமோ 2 காரியமோ உங்களோடு கூட நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நம்ம கூட வைத்திருக்க கூடாத ஜனங்கள்,
அப்படின்னா கண்டிப்பாக இவர்களோட நம்ம வந்து பழக்க வழக்கம் வைக்கக்கூடாது. இந்த ஜனங்களோட நீங்கள் பழக்க வழக்கம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து தீமையில் போய் முடியும் என்கிற ஒரு சிலரை குறித்து உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நம்பர் 1, முதலாவதாக வேதத்தை நமக்கு திறந்து நம்ம வாசிக்க போகலாம். 2 சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டே ஏறி போனார்கள். அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றார். தாவீது மலை உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்ட போது, இதோ ஆர்க்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டு கொண்டவனாய் அவனுக்கு எதிர்பட்டான். தாவீது அவனை பார்த்து, நீ என்னோட கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாயிருப்பாய். கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் கவனிக்கிறீர்கள் என்று நான் நம்புறேன். இந்த இடத்துல தாவீதை குறித்து நம்ம இந்த இடத்துல வாசித்தோம். இவனுக்கு தாவீதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அவன் ராஜாவாக இருந்தான். திடீரென்று அப்சலோம் அவனுடைய மகன் வந்து அவனுக்கு விரோதமாய் எழும்பி இப்ப தகப்பனாரை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டான். இப்போ தகப்பனார் வந்து வெறும் காலாய் நடந்து கண்ணீரோட போயிட்டு இருக்கிறார். இப்போ இந்த சிச்சுவேஷன் நினச்சி பாருங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, உங்கள் பையனே உங்களுக்கு விரோதமாக எழும்பிட்டாரு, இல்லை உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு விரோதமாக எழும்பிட்டாரு, எழும்பி அடித்து உங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இப்போ நீங்கள் வீட்டை விட்டு தனியாக எங்கே போகிறதுன்னே தெரில. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோடு கூட இருந்த பழக்கமான ஒரு நபர் வந்து அழுது கொண்டே உங்கள் பின்னாடி வந்து வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு, ஐயோ உங்களுக்கு போய் இப்படி நடந்துருச்சா, நான் உங்கள் கூட வர்றேன், செத்தா உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சே, எங்கள் அம்மா விட்டாங்க, எங்கள் கணவனார் விட்டுட்டாரு, இவங்களை பாரு எவ்வளோ பாசம் என் மேலே. ஆனால் வேதம் சொல்லுது, தாவீது இந்த ஊசா என்கிற மனிதனை தான் கூட வச்சுக்காம ரிஜெக்ட் பண்ணிட்டான். தாவீது ரொம்ப சோகமாக இருக்கிற நேரத்தில் ஊசா என்கிறவன் வந்து தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, ராஜா உங்களுக்கு போய் இப்படி நடந்துருச்சே அப்படின்னு அவங்க கூட நடந்து வரும்போது ஸ்டாப் பண்ணி, டேய் நிறுத்து, என் கூட நீ வந்தா எனக்கு பாரமாக இருப்பா, ஒன்று பண்ணு, நீ இப்போ திரும்பி போய் என் மகனாகிய அப்சலோமிடத்தில் போகு. அப்சலோமிடத்தில் அகித்தோப்பேல் என்கிற ஒரு ஆலோசனைக்காரர் இருக்கிறான். அந்த இடத்துல அவனுடைய ஆலோசனையை மாற்றி விடுறதுக்கு நீ யூஸ் ஆவேன்னு சொல்லி ரிட்டன் வந்து அனுப்பி விடுறாரு. நீ என் கூட இருக்காது, எனக்கு பாரமா இருப்பாய். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை யாரோட ஐக்கியம் வச்சிருக்க கூடாது அப்படின்னா, நம்மை பார்த்து பரிதாபப்படுகிறவர்களோட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஐக்கியம் இருக்கவே கூடாது. ஆனால் நம்ம நிறைய பேருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, நம்மளை பார்த்து பரிதாபப்படுறவங்கள பிடிக்கும். இல்லை, நம்மளை பார்த்து எதுக்கு பரிதாபப்படணும்? உங்களை பார்த்து யாரும் பரிதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மற்றவர்களுடைய பரிதாபத்தை சம்பாதிக்கிறதற்கு ஒரு நாளும் ஆசைப்படாதீங்க. நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட கேரக்டர் இருக்குது. எல்லாரும் தங்களை பார்த்து பரிதாபப்படுறதுக்காக அவங்க தாடியை வளர்த்துட்டு கஷ்டப்பட்டுட்டு அப்படியே சாப்பிடாம என்னமோ பஞ்ச பாட்டை பாடிட்டு, என்ன வீட்டில் எதுவும் இல்லை, அது இல்லை, இது இல்லை சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நோக்கமே என்ன அப்படின்னா, யாராவது நம்மளை பார்த்து பரிதாபப்படணும். நான் சொல்கிறேன், உங்களை ஆண்டவர் எல்லாரும் உங்களை பார்த்து பரிதாபப்படுறதற்கு ஆண்டவர் உங்களை வைக்கக்கூடாது. உங்களை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுற மாதிரி உங்களை வைக்கணும். சொல்கிறோம், ஒரு ஆமேன் சொல்லுங்க. எஸ் அப்படின்னு ஒரு ஆமேன் சத்தமாக நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். லைவில் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களை பார்த்து எல்லாரும், கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் உங்களை பார்த்து யாருமே பரிதாபம் எல்லாம் பட மாட்டாங்க, உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. ஒருவேளை இன்றைக்கு உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் பரிதாபப்படுற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்களா, நீங்கள் கவலையே படாதீங்க. ஒரு நாள் அவர்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை உயர்த்துறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை கனப்படுத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார். இந்த தாவீது
தான் கூட யாரை வச்சுக்கணும்னு முடிவு பண்ணலை அப்படின்னா தன்னை குறித்து பரிதாபமாய் பேசுகிற, தான் மேல பரிதாபப்படுகிற ஒரு மனுஷனை அவன் வச்சுக்கிறதற்கு விரும்பவே இல்லைங்க, விரும்பவே இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கிறது என்றால் தயவு செய்து நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை பார்த்து ஐயோ நீ எப்படி இருந்த, நீ எப்படி ஆன, எப்படிப்பட்ட ஆள், நீ உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. சிலருடைய பரிதாபமான பாடல்களே அப்படித்தான். நம்மளை பார்த்த உடனே சொல்லுவோம், உன் கலரெல்லாம் போச்சு, உன் கண்ணெல்லாம் குழி விழுந்துருச்சு, ஐயோ உன் தலையெல்லாம் அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, நீ எவ்வளோ அழகா இருப்ப, நீ அப்படி இருப்ப, இப்படி இருப்ப. நம்மளை பார்த்த உடனேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட நெகட்டிவாகவே பேசுவாங்க. நம்மளை பார்த்து பரிதாபமாக பேசிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் உடனே என்ன சொல்லணும்னா, ஆமாம் எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, மாறத்தான் செய்யும், வயசாக அப்படி மாறத்தான் செய்யும். உடனே என்னைக்கும் 16 வயசு மாதிரியே நம்ம அழகா இருந்துட முடியுமா? வயசு மாற சிலது வரும், வயது மாற சில தளர்ச்சிகள் வரும். எல்லாத்தையும் அந்தந்த காலங்களுக்கு தகுந்தது மாதிரி நம்முடைய உடல்நிலைகள், நம்முடைய சூழ்நிலைகள் மாறத்தான் செய்யும். ஒரு நாள் ரொம்ப அப்படி இருப்போம், ஒரு நாள் இப்படி இருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில நாட்களில் ஏற்ற தாழ்வுகளை நம்முடைய வாழ்க்கையில் வைக்கத்தான் செய்கிறார். அதைத்தான் தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது சொல்கிறான், நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். நிறைய ஐயோ நீ எப்பவும் தனியாகவே இருக்கிறியா, உன் கணவனார் கூட வரவே இல்லையா, ஐயோ உன் மனைவி கூட வரவே இல்லையா, ஏதோ ஒன்றை பேசி 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 படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நிறைய பேரை அழித்து விடுவார்கள். ஸோ நம்பர் 1, முதலாவதாக தேவனுடைய பிள்ளைகளே, யாரோட நீங்கள் ஐக்கியம் வச்சுக்க கூடாதுன்னா, உங்களை பார்த்து பரிதாபப்படுறவங்களை நீங்கள் ஒரு நாளும் கூட வச்சுக்காது. நீங்கள் அவங்கள விட்டு விலகுங்க. உங்களை பார்த்தா ஒருவேளை அப்படி பரிதாபப்படுற மாதிரி ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை நினச்சி கர்த்தர் நல்லா வச்சுக்கிறாரு, கர்த்தர் நல்லா வச்சுக்க, எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காரு, எனக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்காரு, எனக்கு நல்ல சுகபலத்தை கொடுத்துருக்கிறாருன்னு நீங்கள் சொல்லுங்க. இந்த தாவீது தன்னோடு கூட அவனை வைக்கவே இல்லை, நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனாலே வேதம் சொல்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தாவீது அடைந்தார். ஸோ உங்களை பார்த்து நாலு கணக்கா நான் சொல்கிறேன், உங்கள் கூட யார் இருக்குன்னா உங்களுக்கு தைரியம் சொல்கிறோம், உங்களுக்கு தைரியம் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை பிரதர், கர்த்தர் கூட இருக்கிறாரு. ஒன்றும் இல்லை சிஸ்டர், கர்த்தர் கூட இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பேசினாங்கன்னு வைங்களேன், சிலருடைய ஆவி அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் அப்படியே புஷ்வான மாதிரி அப்படியே பொத்திங்கி போயிடும். அதான் நான் திருச்சபையில் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஆப்பிள் பழம் வாங்கிட்டு போகிறவங்க யாரையுமே உள்ளே விடக்கூடாது. ஆப்பிள் பழத்தை வாங்கி ஒரு கிலோ ஆப்பிள் பழத்தையும் ஆரஞ்சு பழத்தையும் வாங்கி கொண்டு போய் தலைமாட்டில் வச்சுட்டு எப்படி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ போன வாரம் தான் ஒரு பையனுக்கு இந்த மாதிரி காய்ச்சல் வந்துருச்சு, பொட்டுன்னு போயிட்டான். போன வாரம் தான் ஒரு அம்மா இந்த மாதிரி கால் முடியாதுன்னு தான் வந்தாங்க, எரிச்சல்னு தான் வந்தாங்க, அப்படி ஆயிடுச்சு. அவங்க வந்துட்டு போன உடனே இவங்க பாருங்களேன், இவங்களுக்கு அட்டாக்காக வந்துடும். உங்களுக்கும் ஒன்று சொல்லுகிறேன், இந்த லைவ்ல கேட்குறவங்களும் சொல்கிறேன், நீங்கள் யாரையாவது ஒருத்தராக ஹாஸ்பிட்டலில் பார்க்க போறீங்க அப்படின்னா தயவு செய்து ஒரு நாளும் மைனஸாக பேசிட்டு வராதீங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் பரிதாபப்படுற அளவுக்கு நீங்கள் பேசிட்டு வந்துடாதீங்க. ஒரு விஷயம் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எங்களுடைய திருச்சபை பக்கத்தில் ஒரு கடை ஒருத்தர் வச்சிருந்தார். அவர் ரசிக்கப்படாத ஒரு மனுஷன், ஒரு இந்து நண்பர் அவர். ஆனால் நான் எப்போ என்னை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடுவார், வணக்கம் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவார். நானும் அவருக்கு வணக்கம் செலுத்திட்டு போவேன். திடீரென்று அவர் உடம்பு ரொம்ப சிக்காயிட்டார். அப்போது சிக்கான உடனே சரி நானும் போய் விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக அவருடைய கடையில் போய், என்ன ஆச்சு பிரதர் உங்களுக்கு, ரொம்ப சிக்காயிட்டீங்களாமே அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், ஆமாம் ஃபாதர் ரொம்ப சிக்காயிட்டேன், இந்த தொண்டையில் இந்த இடத்துல ஒரு பெரிய கட்டி, அது உள்ளுக்குள்ளே ரொம்ப பெருசாக இருக்குது, இதை ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. எங்கள் அண்ணனும் ஒரு சயின்டிஸ்ட் தான், எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் நாங்கள் செக் பண்ணிட்டோம், கண்டிப்பாக அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒன்று என்ன அப்படின்னா, ஆப்ரேஷன் நடக்கும்போது 2 காரியத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்று, ஆப்ரேஷன் பண்ணும்போது உயிர் போயிடும். இன்னொன்று, ஆப்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவரால் பேசுகிறது
99% வந்து அது வந்து நடக்காது, பேச முடியாது. ஏன்னா அந்த அந்த அது முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது, அவ்வளோதான். அவருடைய ஸ்பீச் வந்து நின்றும். ஒன்று அவர் இறந்துருவார், இல்லைன்னா ஸ்பீச் நின்றும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவருடைய கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி பயத்தில் இருக்கிறார். உடனே நான் அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினேன். ஆண்டவருடைய துணையோடு கூட பேசி அவரை தைரியப்படுத்தி, பிரதர் நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு வருவீங்க. எப்படி வருவீங்கன்னா, நீங்கள் என்கிட்ட பேசுவீங்க, நீங்கள் திரும்ப இந்த பிஸ்னஸை பண்ணுவீங்க, கடவுள் உன் கூட இருக்கிறார், நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணி அவரை உற்சாகப்படுத்தி முடித்த உடனே அவர் கண் கலங்கிட்டு சொன்னார், பாஸ்டர் இன்னி ஆப்ரேஷனுக்கு 3 நாள் தான் இருக்குது, ஆனால் இத்தனை நாட்களில் ஒருத்தர் கூட எனக்கு வந்து நீங்கள் திரும்பி வருவீங்கன்ற வார்த்தை யாருமே எனக்கு சொல்லலை, திரும்பி வருவீங்க பேசுவீங்கன்னு சொல்கிற ஒரே ஆள் நீங்கள் தான் அப்படின்னாரு. அதே போல் அவர் போனார், ஆப்ரேஷன் வெற்றியாக நடந்துருச்சு. அவர் திரும்ப வந்தார். இன்றைக்கும் லைவ் அவர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, கடையில் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. எல்லாருக்குமே அவருடைய கடையில் விற்கிற பொருள் எல்லாருக்குமே 50 ரூபாய்க்கு கொடுத்தா எனக்கு 30 ரூபாய்க்கு தான் தருவார் இன்னைக்கு வரைக்கும். அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், அவ்வளோதான். அதை மட்டும் மாற்றல, வருஷத்துக்கு ஒரு விசை எங்கள் திருச்சபையில் நடக்கிற அந்த சிறுவர்கள் கொண்டாட்டத்திற்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஷேர் பண்ணிடுவார். அவர் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன சந்திச்சார்னா, ஃபாதர் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன் ஃபாதர், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பேசுகிறேன் ஃபாதர். நான் சொன்னேன், நான் அல்ல, ஏசப்பா தான், அவரை தேடுங்க, ஆண்டவர் உங்க கூட இருப்பாருன்னு சொல்லி அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி அனுப்பி வச்சேன். இந்த சத்தத்தை கேட்குற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் கூட கணவன் மனைவி ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் இருப்பாருன்னா உங்கள் பிள்ளைகளை பார்த்து பரிதாபப்பட்டுட்டே இருக்காதீங்க. ஐயோ உனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஐயோ உனக்கு இப்படி வியாதி ஆயிடுச்சு, அப்படி நீங்கள் பரிதாபப்படாதீங்க. உண்மையிலே ஓப்பனாக உங்களிடத்தில் சொல்கிறேன், கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய மூத்த பையனுக்கு வந்து ரொம்ப சிக்காயிட்டான். இப்போ வந்து இடையில கொஞ்சம் சிக்காகிற மாதிரி இருக்கான். ஒரு நாள் திடீர்னு காலையில் எழுந்திரிச்சு எனக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அவன் கேட்ட ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவன் என்னிடத்துல சொன்னான், ஏன் டாடி எனக்கு மட்டும் இப்படி வருது அப்படின்னு கேட்டான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நான் சிக்காகிறேன் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ஒரு நிமிஷத்தில் கஷ்டமாக இருந்தாலும் அடுத்த ஸ்பாட்டில் அவன்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, இன்னும் உனக்கு மட்டும் கஷ்டம் அப்படின்ற, நீ ரொம்ப நல்லா இருக்கிற, உன்னை விட கஷ்டப்படுற எத்தனையோ குழந்தைங்க இருக்கிறாங்க. ஊழியக்காரனா நீ மாறணும்னா, நீ நிறைய பேருக்கு பயன்படுகிற பாத்திரமாக மாறணும்னா சில நேரத்தில் உபத்திரவத்தின் பாதையில் தான் கர்த்தரவங்களை கொண்டு வருவார். நீ எவ்வளோ தூரம் உபத்திரவப்படுறியோ, எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறியோ, அவ்வளோ தூரம் ஆண்டவர் ஊழியத்தில் பயன்படுத்துவார். நீ அதெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு தட்டி ஒரு இது பண்ணி, மனசுக்குள்ள கஷ்டமாக இருந்தால் கூட ஒரு நிமிஷம் ஆண்டவரத்தில், ஆண்டவரே இந்த குழந்தை இப்படி சொல்லுது, அதனால இந்த சூழ்நிலையை மாற்றிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு ஜெபம் பண்ணாலும் அவனை பார்த்து நான் பரிதாபமே படலை. நீ பெரிய ஊழியம் செய்ய போவ, அதனால தான் அவனுக்கு உனக்கு அப்படி வந்திருக்கு, நீ பெரிய ஊழியக்காரன் அப்படின்னு. அப்போ ஆனால் இன்றைக்கு கணவன் மனைவி நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, பிள்ளைகளுக்கு ஒன்று வந்துச்சுன்னா உடனே பரிதாபப்படுறோம், ஐயோ நீ இப்படி ஆயிட்டியே, ஐயோ நீ இப்படி ஆயிட்டியே, அட ஒன்றும் ஆகலைப்பா, என்னப்பா பெரிய குறைஞ்சி போச்சு. கணவனாரை பார்த்து என்கரேஜ் பண்ணுங்க, மனைவியை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க. உங்களுக்குள்ள அந்த பரிதாப உணர்ச்சி நிறைய பேர் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று பாருங்க, தங்களை குறித்து தாங்களே பரிதாபப்படுறாங்க. கண்ணாடிக்கு முன்னாடி போயிடுச்சு, ஐயோ நான் எப்படி இருந்தவன் எப்படி ஆகிட்டேன், நான் எப்படி இருந்தவா எப்படி ஆகிட்டேன், இப்படி ஆகிட்டேனே, இந்த கண்ணெல்லாம் அப்படி போயிடுச்சே, குழி விழுந்துருச்சே, முடியெல்லாம் கூட்டி போயிடுச்சே, பரிதாபப்பட. இல்லை ஆண்டவருடைய பிள்ளையே, எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு யோசனை வரணும், என் ஆண்டவர் என்னை எப்படி தான் வச்சிருக்கிறாருன்னா, என்றைக்குமே நன்றாய் கர்த்தர் வைத்திருக்கு. என்னை விட பாடுபடுகிறவர்கள், என்னை விட கஷ்டப்படுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். கையை உயர்த்தி நீங்கள் அப்படி கீழ்ப்படுவீங்கன்னு நான் நம்புகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்களிலே இருக்கிறவர் பெரியவர். பிரதர் ஒன்றும் முடிஞ்செல்லாம் போகலை, உங்களை விட பெரிய பிரச்சனைக்குள்ளே போயிட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உங்களை விட சூழ்நிலைக்குள்ளே போயிட்டு வந்தவங்க, நீங்கள் ஏன் பரிதாபப்படுறீங்க? ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மாற்றி உங்களை ஒரு மாதத்துக்குள்ளே தூக்கி எடுப்பார், ஒரு வாரத்துக்குள்ளே தூக்கி எடுக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். நீங்களே உங்களை பார்த்து நீங்கள் ஏன் பரிதாபப்படுறீங்க? ஒரு காலம் ஆண்டவர் அப்படி உங்களை அனுமதிச்சிருக்கிறாரு, ஆனால் ஒரு காலம் ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். அதான் பெர்க்மன்சியா ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார்ல, பிரயாணத்தில் மேடும் உண்டு பள்ளங்களும் உண்டு. ஒரு நாள் ரொம்ப அழகாக இருப்போம், ஒரு நாள் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், ஒரு நாள் பணத்தோடு இருப்போம், ஒரு நாள் பணம் இருக்காது, ஒரு நாள் காரில் போவோம், ஒரு நாள் நடந்து போவோம். ஆனால் ரெண்டுலேயுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா ஹாப்பி. நான் பரிதாபப்பட மாட்டேன். ஸோ நம்பர் 1,
முதலாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை யாரோட ஐக்கியம் வச்சுக்க கூடாது, யாருக்கு கூட நீங்க ரொம்ப கனெக்ஷனா இருக்கக்கூடாதுன்னா, உங்களை பார்த்து பரிதாபப்படுகிறவர்களை விட்டு விலகுங்கள். அப்படிப்பட்ட ஆறுதல்கள் உங்களுக்கு தேவையில்லை. அப்படி உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறவங்க நோ, உங்களுக்கு வேணாம், நீங்க கட் பண்ணிருங்க. அவங்க உங்க ஆவியை முறிஞ்சு போக பண்ணுவாங்களே தவிர உங்களை அவங்க கட்ட முடியாதுங்க.